அக்குரணையில் சமுர்த்தி பெறுபவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அண்ணளவா உங்களுக்கு? இப்பொழுது அந்த சமுர்த்தி உறுப்பனவு என்கின்ற விடயம் இல்லை, அது மாற்றப்பட்டு அஸ்வசும என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அது அந்த பணி போகிறது. சமுர்த்தி உதவி பெறுகின்றவர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட அக்குரணை வாழ் குடும்பங்களில் 45-50% குடும்பங்கள் சமுர்த்தி உதவியை பெற்ற நிலைமை கடந்த காலங்களிலே இருந்தது. கூட அதிகமானவர்கள் அஸ்வசும நிவாரணங்களுக்காக விண்ணப்பங்களை செய்திருக்கிறார்கள். சில மாதங்களில் தான் அஸ்வதம் என்ற அடிப்படையில் மாறி இருக்கின்றது. இந்த சமுர்த்தி நிலதாரிகள் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரு பிரிவுக்கு ஒருத்தர் 35 பேர் இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்களில் அதிலே குறைபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு அதிகாரி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் பணியாற்றுகின்ற நிலைமை வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான். தமிழ் பேசக்கூடிய ஒருவர் அல்லது பொதுவாக அக்குரணையை பொறுத்த வகையில் இந்த அஸ்வசுமையா இருக்கலாம், இந்த கடந்த காலங்களில் சமுர்த்தியா இருக்கலாம். இதை பெற்றுக்கொள்வதற்கு 170% மேற்பட்டவர்கள் பெண்கள் தான் வருவார். எனவே இந்த பெண்களுக்கு மொழி பிரச்சனை ஒன்று இருப்பதனால் இந்த மொழி பிரச்சனை அவர்கள் எவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொண்டார்கள்? இந்த மொழி பிரச்சனை உண்மையில் அலுவலகத்திலே பிரதேச செயலகத்திலே பணிபுரிகின்ற மொழிபெயர்ப்பாளர் என்ற வகையில் நான் சில இடங்களில் சம்பந்தப்படுத்தப்படுவேன், தொடர்புபடுத்தப்படுவேன். தமிழ் மொழியிலே பேசுகின்ற ஏனைய அதிகாரிகளும் அவருடைய நாளாந்த கடமைக்கு மேலதிகமாக மொழிபெயர்ப்பு பணியையும் செய்து உதவுவார்கள். இப்போது அக்குரணையை பொறுத்த வகையில இந்த பிரதேச செயலகத்துக்கு தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் அதிகாரிகள் தேவைகள் அதிக அளவு இருக்கிறதா? எவ்வாறு அது ஒரு பிரச்சனையாக கருதப்படவில்லையா? உண்மையில அரசாங்கத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் தமிழும் சிங்களமும் அரச கரும மொழிகள். ஒரு பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் கூடுதலாக தமிழ் மொழியை பேசுகின்றார்களோ அந்த மொழி சார்ந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு ஏற்பாடு. அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த மொழி ரீதியான சில சட்டங்கள் நாட்டிலே இருக்கின்றன. சிங்களமும் தமிழும் இலங்கையிலே அரச கரும மொழிகள், ஆபிஷியல் லாங்குவேஜஸ். அதுல இந்த 2 மொழிகளிலும் சேவையாற்றுகின்றவர்களாக அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்ற சட்ட ஏற்பாடு இருக்கிறது. நடைமுறையிலே அந்த ஏற்பாடு குறைவும், அரசு துறை வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் அதுல வருவது குறைவும், சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் தான் அரசு துறை வேலை வாய்ப்புகளிலே கூடுதலாக ஆர்வம் காட்டுகின்றார்கள். குறிப்பாக கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அக்குரணை துவிபாஷா கொட்டாஷை என்று சொல்வார்கள். இரட்டை மொழி, 2 மொழிகளிலும் கடமையாற்றுகின்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அக்குரணையை பொறுத்தவரையிலே தமிழ் மொழியிலே கடமையாற்றுகின்ற ஒருவர் பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம். என்றாலும் தமிழ் மொழி பேசுகின்ற அதிகாரிகளில் அவ்வாறு அந்த தகைமை வாய்ந்த அதிகாரிகள், இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் போதுமான அளவு இல்லாத காரணத்தினால் சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் பிரதேச செயலாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். அவ்வாறு நியமிக்கப்பட்டால் குறைந்தது உதவி பிரதேச செயலாளராவது தமிழ் மொழியிலே கடமையாற்றக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கிறது, சம்பிரதாயம் இருக்கிறது. அதை கூட நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இங்கு இல்லை. அதுவும் கூட சிங்கள மொழியிலே கடமையாற்றுகின்றவர்கள் தான் இருப்பார்கள். எனவே இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் அங்கே நியமிக்கப்படுவார். அதே போல அங்கே பணியாற்றுகின்ற அதிகாரிகளில் அதிகமானவர்கள்